அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குருவின் வக்ர பயிற்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் 2ஆம் இடத்திற்கு சென்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவான் செப்டம்பர் 12இலிருந்து வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. டிசம்பர் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இது மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்மராசியிலும் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் போதுதான் சில சிரமங்கள் இருக்கும். மற்ற இடங்கள்ல பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் எதுவும் இயலாது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. வக்ர பயிற்சியின் காரணமாக குருவின் அமைப்பில் பொதுவாக சுப பார்வையின் அமைப்பு காரணமாக நல்ல அதிர்ஷ்டயோக பலன்கள் கிடைக்க இருக்குங்க. ஏனென்றால் அஷ்டமம், ஜீவனம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அவருடைய சுப பார்வை கிடைக்கிறது. இந்த இடங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதால் பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க. எனவே மகர ராசிக்காரர்கள் இதை தவற விட்டுவிட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 2.5 ஆண்டுகளை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் ராசியின் அதிபதி அமர்ந்திருக்கிறார். குருவும் வக்ரகதியில் திரும்பியிருப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம், பல விதமான யோகங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குங்க. இப்படி இருந்தாலும் கூட பல மகர ராசிக்காரர்கள் என் வாழ்வில் நல்லது நடக்கவே இல்லை, எனக்கு வாழ்வு முழுவதுமே வேதனை, அவமானம், துன்பம், கடன் தொல்லை போன்ற அனைத்துமே மிக அதீதமாக இருக்கிறது என்று எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய மனநிலையிலும் உங்களுடைய செயல்பாடிலும் மிக முக்கிய மாறுதல் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய கதவை திறப்பவர்களுக்கு தன்னுடைய பகுதியில் உள்ள ஒரு சிறு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டதும் அனைவரும் அதில் பங்கு பெறுவதற்காக ஆர்வமாக வருகின்றனர். ஆனால் வந்த அனைவரிடமும் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். என்ன நிபந்தனை என்று பார்த்தால், கதவை திறக்கவில்லை என்றால் உங்களுடைய 2 கரங்களையும் துண்டித்து விடுவேன் என்று ஒரு நிபந்தனை கொடுக்கிறாருங்க. அந்த நிபந்தனையை கேட்டதும் அனைவருமே பயந்து பின்வாங்குகின்றனர். யாரும் முன்னோக்கி செல்ல வேண்டாம், வாழ்க்கையே வெறுத்து போய்விடும், வாழ்க்கையே இல்லாமல் போய்விடும் என்று எண்ணி பயந்து பின்னோக்கி செல்கிறார்கள். அப்படி கூட்டத்தில் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒருவர் மட்டும் முன்னே வருகிறார். என்னுடைய வாழ்வில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் பெற்றால் மிகப்பெரிய நல்ல பலன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எனவே என்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் என்று அவனுடைய பாதையை தீர்மானிக்கிறான். ஆனால் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா, உன்னுடைய 2 கரங்களையும் இழக்க தயாராகிவிட்டாயா, உன்னால் அதை திறக்க முடியாது, நாங்க சொல்வதை கேளு, விட்டுட்டு போயிரு அப்படின்னு அந்த நபரிடம் சொல்லியும் அந்த நபர் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார். பயணிப்பது மட்டுமல்லாது அந்த கதவை 2 கரங்களால் தள்ளும்போது எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவு தாப்பால் கூட இடவில்லை. எனவே மிகப்பெரிய சிற்றரசராக பல சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகவும் மாறுகிறார். இப்படிதான் மகர ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் மிக சாதகமாகவும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதில் நாம் சிறு முயற்சி கூட எடுக்கவில்லை. எளிதாக கிடைக்கக்கூடிய வெற்றியை கூட பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி அவற்றை நாம் புறக்கணிக்கிறோம். எனவே இது போன்ற நிகழ்வுகளை சரியாக கையாண்டாலே போதும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அபரிவிதமான வளர்ச்சியும் வெற்றியும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால், ஜென்ம சனியாக சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் வக்ர நிலையிலும் சில மாதங்கள் மட்டுமே அமர்ந்திருக்க போகிறார். இந்த தருணத்தில் குரு பகவான் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தாலும் கூட மனதில் சோர்வு நீங்கி
தாண்டி அதீதமாக அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ஜென்மராசியில் சனி அமர்ந்திருந்தாலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான தடையும் ஏற்படாது. புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் திரும்புவதால் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த பகை உணர்ச்சியும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உறவினர் மற்றும் நண்பரின் வருகையால் உங்களுக்கு இருந்த சில கவலைகள் மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பணிச்சுமை அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது. பெரிய அளவிற்கு அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் உத்தியோக ரீதியான முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெற முடியுங்க. புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. குரு வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. சின்ன அனுகூலமான நல்லதொரு மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது. கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் இரண்டிற்கும் அதிபதியாக இருந்தாலும் குருவின் சஞ்சார அமைப்பின் காரணமாக கலைத்துறையில் எவ்வளவு கடுமையான போட்டிகள் இருந்தாலும் உங்களுக்கென ஒரு தனி இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. பல உதவிகள் நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நல்ல எதிர்காலமும் நன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. நீங்கள் நினைத்ததை விட மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு தருணமாக அமைகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி கல்வியில் மனம் அதிகமாக செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு காரணமாக விளைச்சலும் வருமானமும் நல்லபடியாக அமையும். கடுமையாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். பராமரிப்புல செலவுகள் அதிகரித்தாலும் நீங்கள் நினைத்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் மறைகிறது. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்குவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உடல் சார்ந்த தொல்லைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நிச்சயம் நடைபெறும். மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் கிடைக்கும்.